எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்க்குறது கேட்குறது மெட்டாஜம்னா அவங்க சீரியல் ராணி பேசுகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்னென்னு பார்க்கும்போது, கமல் சார் மட்டும்தான் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசையினோட வெளிப்பாடு தான் எல்லாருமே வந்து கமல் சார் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். போன சீசனில் நடந்த ஒரு சில பிரச்சனைனால வந்து கமல் சார் வந்து இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு மக்கள்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த பிக் பாஸை யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப கமல் சார் சைட்லேருந்து ஒரு லெட்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். என்ன சொல்லியிருந்தாரு அந்த லெட்டரில் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்பவே கனத்த இதயத்தோட இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, பிக் பாஸை இந்த சீசன் என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியாது, சில சினிமா பணி காரணமாக வந்து என்னால் பிக் பாஸை இந்த தடவை வந்து தொகுத்து வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டருமே வெளியிட்டிருந்தாங்க. இந்த விஷயம் ஆகஸ்ட் 6 அப்போ நடந்துச்சு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாலேயும் சரி நிறைய பிக் பாஸை வந்து ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்த முதல் விஷயம், பிக் பாஸை வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க, யாரால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயம் சிம்பு சார் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் கூட நல்லா பண்ணுவாரே, ரம்யா கிருஷ்ணன் மேம் இருக்காங்களே அவங்க நல்லா பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட பேரும் பலதரப்பட்ட கருத்துக்களை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து விஜய் டிவியில வந்து சரியா கமல் சாரை வந்து போன தடவை நடந்த சீசன்ல கவனிக்கல, இந்த தடவை அவர் கேட்ட காசுமே கொடுக்காம இருந்திருப்பாங்க, அதனால தான் கமல் சார் வந்து இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் எல்லாம் நான் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி விஜய் டிவி தரப்புலேருந்தும் வந்து ஒரு லெட்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த லெட்டர்லையுமே வந்து நீங்கள் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் வந்து மியூச்சுவலாக நாங்கள் இந்த தடவை கமல் சாரை வச்சு ஹோஸ்ட் பண்ணல, நான் இந்த தடவை வந்து என்னால் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாதுன்னு கமல் சாருமே சரி ரெண்டு பேருமே லெட்டர் மூலியமா வெளிப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் யாரு பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க சொல்லுங்க மக்களே, யார் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்? கமல் சார் தான் அப்படின்னா வந்து நீங்க ஹார்ட்டின் கொடுக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல. அப்படி இல்லை வேற யாராவது உங்களுக்கு தோணுது இவங்க பண்ணா நல்லா இருக்கும், எக்ஸாம்பிள் சரத்குமார் சார் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா, அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. கமல் சார் ஹோஸ்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஹார்ட்டின் வந்து கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.